want to speak about the power of raising hands and pray. வாசிங்க 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், வேதம் சொல்லுகிறது what is expected of the men, அவங்க கோபப்படக்கூடாதான், தர்க்கம் பண்ணக்கூடாதான், without anger or disputing. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், புருஷர்கள் சண்டை இழுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் சண்டையிடுகிறவர்களாக அல்லாமல் கோபம் தர்க்கம் இவைகளில் இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ சபையில் இருக்கிற ஆண்கள் அல்லது ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார்? அவர்களை ஜெபிக்கிற புருஷர்களாய் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see the men as prayer warriors. சபையில ஊழியம் செய்கிற ஆண்களை பார்க்கும்போது எல்லாரையும் பிடிச்சு திட்டிக்கிட்டு எல்லாரையும் பிடிச்சு வைது கொண்டு இருப்பது அல்ல. They have to be prayer warriors. அவங்கள பார்த்தா எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். This is the expectation of God. நிறைய பேர் பெண்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும். அப்போ ஆண்கள் எப்படி இருக்கணும்? ஆண்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவையற்ற சண்டைகள் குழப்பங்கள் சபையில் வரக்கூடாது, தர்க்கங்கள் வரக்கூடாது, ஆர்கியூமெண்ட்ஸ், unnecessary contradictions should be avoided. பிரிவினைகளை அவாய்ட் பண்ண வேண்டும். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, there is something about raising the hands and praying. எழுதிக் கொள்ளுங்க, the power of raising hands and praying. Not ordinary hands, holy hands. கைகளை உயர்த்தி ஜெபிப்பதற்கும் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? What is the power of raising hands and praying? அநேகம் பேர் ஜெபிக்கும் போது கைகளை உயர்த்த மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஏன் இங்கே எம்பசைஸ் பண்றார்? ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் கைகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வருகிறது? சங்கீதம் 24வது சங்கீதம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தமுள்ளவன், கைகளில் சுத்தமுள்ளவன். ஆண்டவர் யாருடைய கைகளை பார்க்க விரும்புகிறார்? ஜெபம் பண்ணும் போது நம்முடைய கைகளை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. When I pray, God wants to see my holy hands. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உங்க கையை பார்ப்பார். உங்களுடைய கைகளை அவர் பார்க்க விரும்புறதுக்கு காரணமே உங்களுடைய வாழ்க்கையை மேலே ஏற்றுவதற்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான், பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். பர்வதத்தில் யார் ஏறுவா? யார் அங்க நிலைச்சிருப்பா? கைகளில் சுத்தம் உள்ளவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்க கைகளை பார்க்கலாமா? Can God have a look at your hands? ஏன்னா உங்க கைகள் தான் உங்க இருதயத்தின் பிரதிபலிப்பு. இந்த கை எதை செய்யும்னா, உங்க மனசு எதை சொல்லுதோ அதை இந்த கை செய்யும். உங்க மனசு சுத்தமா இருந்தா இந்த கை சுத்தமா இருக்கும். உங்க மனதுல சுத்தம் இல்லைன்னா இந்த கை அழுக்கா இருக்கும், பாவ கரையோடு காணப்படும். So instead of God looking at your hand, your heart,
Your hands are the reflection of your heart. உங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை பிரதிபலிக்கிறது உங்களுடைய கைகள் தான். ஆண்டவர் என் இருதயத்தில் உன்னை எழுதி வைக்கிறேன்னு சொல்ல, என் உள்ளங்கையில் உன்னை, இருதயத்தை காமிக்க முடியாது, கையை காமிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய கையில் இருக்கிற வெயின்ஸ், they have a direct connection with our heart. இந்த கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டவரலுக்கு பக்கத்தில் இங்கே போகிற இந்த வெயின், it is going directly to the heart. ஸோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா கை தட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த நரம்பு, இந்த இடத்துல இருக்கிற அந்த நரம்பு, இது தட்டப்பட்ட ஹார்ட்டுக்கு போகிற அந்த வெயினில் என்ன பிளாக் இருந்தாலும் அது போயிருமா. These hands have a connection with the heart. இருதய துடிப்பை உணர வைப்பது இந்த உள்ளங்கைகள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்க. ஏசாயா 49:16 ஆண்டவர் சொல்றார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. I have engraved you in the palm of my hands. அப்ப ஆண்டவர் உங்களை அவருடைய உள்ளங்கையில வச்சிருப்பாருன்னா நம்ம உள்ளங்கையில என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு விரும்புவாரா இல்லையா? உங்களை அங்க வச்சிருக்கிறேன்னு சொன்னா உங்க உள்ளங்கையில என்ன இருக்குன்னு பார்ப்பார்ல. எல்லாரும் உங்க கையை திறந்து பாருங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்காக செய்யுங்களேன். பைபிளை வச்சுட்டு உங்க உள்ளங்கையை திறந்து பாருங்க. ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டாம். ரேகை எங்கே போகுது, ஆயுள் ரேகை எங்கே போகுது, உடனே சில பேருக்கு வந்து டப்பு டப்பு டப்புன்னு பயங்கரமாக கையை பார்க்கும்போது இந்த கையை படைச்ச ஆண்டவர் உங்கள் கையில் என்ன பார்ப்பாருன்னு பாருங்க. உங்கள் கையில் என்ன பார்ப்பார்? உங்களுடைய விரலை பார்க்கும்போது உங்களுடைய கைகளை என்ன, இந்த கை தான் பாவம் செய்ய விரைந்து ஓடுகிற கைகள். God is more interested in you having a realization of what your hands are. சங்கீதம் 63:4 வாசித்து பாருங்கள். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உமது நாமத்தை சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? கையெடுப்பேன். என் கைகளை உயர்த்துவேன். சொல்றார், உமது நாமத்தை சொல்லி நான் கை எடுப்பேன். There is something in the power of lifting up the hands and declaring the name of God. நன்றாக கவனிங்க. ஒரு தேசத்தை பிடிக்க வர்றாங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிற அந்த துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அவங்க முதல்ல சொல்றது என்னங்க? ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப்னா என்ன அர்த்தம்னா சரண்டர் பண்ணுன்னு அர்த்தம். எழுதிக்கோங்க. When you lift up your hands, you are actually surrendering to God. Surrender to God. இந்த கைகளை உயர்த்துவது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு நம்மை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி கொள்ளுங்க. முதலாவதாக தேவனை துதிக்கிறதுக்கு அடையாளம். First of all, when you lift up your hands, it is to praise. மூல பாஷையில யதா என்று சொல்லும்போது, அதாவது நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அதுல யதா என்று சொல்லும்போது அது கைகளை உயர்த்தி ஆராதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பல இடத்துல துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆராதியுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, தௌடா என்று சொன்னால் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். யதா என்றால் கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தௌடா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். அதுக்காக தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். திஸ் இஸ் தி ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். நீங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு பாஸ்டர்,
ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கை எடுப்பேன். அவருடைய நாமத்தை சொல்லி ஹalleluya இயேசு ராஜா. ஏன் கையை உயர்த்தி சொல்லணும்? ஏன்னா அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா ஹalleluya. 134வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து, உன் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. The power of lifting up your hands and praising and praying. The power of lifting up the hands and interceding. கைகளை உயர்த்துவதன் மூலமாய் நாம் துதித்தல், ஆராதித்தல், ஜெபித்தலின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். நம்ம எந்த நிலையில ஜெபித்தாலும் கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா வேதத்துல சங்கீதம் 134:2 உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். சோ பலிபீடத்துக்கு நேர கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுதல் என்பது. அப்ப ஆலயத்துக்கு வரீங்க, இந்த கைகளை பலிபீடத்துக்கு நேரா நீட்டினா என்ன அர்த்தம்னா, ஆல்டருக்கு நேரா நீட்டி நின்று ஜெபித்தா என்ன அர்த்தம்னு சொன்னா, நான் ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே, அவரை மகிமைப்படுத்துறேன். சில பேருக்கு சோம்பேறித்தனம், கையை உயர்த்த மாட்டாங்க. அவங்க மனதும் அதுதான். சில பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அல்லேலூயா சொல்லும் போது கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா என்று சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? இந்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஆகவேதான் ஆராதனை நடத்தும் போதும் சரி, செய்தி கொடுக்கும் போதும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா சில நேரத்தில் அல்லேலூயா சொல்லுங்கன்னா எல்லாம் கையை அப்படி போட்டுக்கிட்டே அல்லேலூயா. நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்க, எத்தனை தடவை கையை உயர்த்தி சொல்றீங்க? How many times did you lift up your hands? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. The power of lifting up of the hands. அதே போல பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. Listen, listen, listen. இங்கே இவர் சொல்லுகிறார், துதியாக அல்ல, என் கைகள் உயர்த்துதல் உமக்கு அந்தி பலியாக இருக்க கடவுது. வாயிலிருந்து நான் ஏறெடுக்கிற ஜெபம் தூபமாய் நீங்க நுகருங்க. நான் கையை உயர்த்தினா அதுதான் பலி செலுத்துதல். அந்தி பலி செலுத்துற நேரத்துல தானே எலியா வானத்துல இருந்து அக்கினியை இறக்குனார். அப்ப நீங்க கையை தூக்குனா அக்கினி இறங்கி வரும். When you lift up your hands, the fire of God will come, because இது அந்தி பலி செலுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தினா துதின்னு சொன்ன, நன்றி செலுத்துதல் என்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன. கைகளை உயர்த்தினா அது ஜெபம், அந்தி பலி. கண்மந்தையுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மூன்றாவது, முதல்ல சொன்ன கைகளை உயர்த்துவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். இரண்டாவது ஜெபம். மூன்றாவது, ஆண்டவரை நீங்களும் நானும் வாழ்த்துறது மட்டுமல்ல, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்றோம்? கையை உயர்த்தி நல்லா இருப்பப்பா. நம்ம ஆண்டவரை ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே அவரை நாம் ஆசீர்வதிப்பது. ஆசீர்வதிக்கிறேன்,
நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஐ வில் bless the Lord at all times. சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன். தமிழ் அது இல்லை, இங்கிலீஷ்ல இருக்குது. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Bless the Lord, oh my soul. Wow. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆசீர்வதி. நீங்க யோசிக்கலாம், அவர் எவ்வளோ பெரியவர், அவரை போய் நான் ஆசீர்வதிக்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே. அவர் ஆசீர்வாதத்திற்கெல்லாம் பாத்திரராய் இருந்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டேங்க்ல இருந்து நமக்கு தண்ணி வரும். திருப்பி சொல்றேன், பம்ப்ல இருந்து நீங்க எதை மேலே ஏத்துறீங்களோ அதுதான் மேல இருந்து கீழே வரும். ஹலோ, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எவ்வளோ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நீங்க, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை ஆசீர்வதிக்கிறது. மனிதன் தேவனை ஆசீர்வதிக்கலாமா? மனிதன் தேவனை விட பெரியவனாய் இருப்பதினால் ஆசீர்வதிக்கிறது இல்ல, நன்மைகளை பெற்றதினாலே அவரை பார்த்து, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் ஆசீர்வாதம் உள்ளவர், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஆசீர்வதிக்கிறேன். இங்க பாருங்க, யாராவது ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்கள விட நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா யாரை வேணா ஆசீர்வதிக்கலாம். நான் ஜெபம் பண்ணும் போது எங்க அப்பா எனக்கு முன்பாக இருந்தாருன்னா நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். அவர் என்ன மகனா ஆசீர்வதிக்கிறார், நான் பாஸ்டரா அவர் ஆசீர்வதிக்கிறேன். So it doesn't mean that I cannot bless my father. எங்க அப்பாவை நான் ஆசீர்வதிக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, முடியாதுங்க. அப்போ என்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, என் ஆண்டவரை நானும் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன ஆண்டவருக்கு சொல்றோமோ அதானே நமக்கு செய்வார். நம்ம அவர் ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவர் சொல்வார், நீ நானும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. The more we bless him, the more we are blessed. அவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல 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 நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருப்பாரு? ஆசீர்வாதமா வைப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுக்கப்படுவதற்கு முன்பாக கடைசியா அவர் செய்த காரியம் என்ன செய்தாரு? வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்களுடைய கைகளை உயர்த்துதல் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. You are blessing people. நீங்க கைகளை உயர்த்துறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாலாவது, உங்களுடைய கைகளை உயர்த்துதல் இன்டர்செஷனுக்கு அடையாளமாக இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ரெவிதீம் என்கிற இடத்திற்கு இவர்கள் வரும்போது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ மலையின் உச்சியிலே உன் கரங்களை உயர்த்து கொண்டு நில், கீழே யோசுவா யுத்தம் பண்ணட்டும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கையை உயர்த்திட்டு நில்லு, நான் அமலேக்கியரை மேற்கொள்றேன். மோசே கிட்ட கர்த்தர் இவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணு, கத்து, கூப்பிடு, கீழே பொருள் சொல்லல. மாறாக அவர் சொன்னார், உன் கைகளை உயர்த்தி கொண்டு நீ அங்கே மேல நில்லுன்னு சொன்னார். அப்ப மோசே என்ன பண்றாரு? கரங்களை உயர்த்தி அங்க நிற்கிறார். அமலேக்கியர் இந்த கைகள் உயர்த்தப்பட்டிருக்கையில், யாத்ராகமம் 17:11 சொல்லுகிறது, மோசே
தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கைகளை இவர் உயர்த்தினா இஸ்ரவேலர் ஜெயித்தாங்களாம். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணோம்னா இந்தியாவில் ஒரு ஜெயம் கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. So the lifting up of hands is an intercession, is an act of intercession towards victory. ஆகவேதான் நம்முடைய அருமை அண்ணன் மோகன் சி லாசரஸ் ஜெபத்தில் நம்மை அதிகமாய் உருவாக்கினவர்கள். நானெல்லாம் திருப்பத்தூர்ல உருவாக்கப்பட்டவன். ஜெபிக்க கற்றுக்கொண்டதெல்லாம் திருப்பத்தூர்ல தான். மோகன் சி அண்ணன் சொல்லுவாங்க, அடுத்த சில நிமிடங்கள் நம்ம கைகளை கீழே இறக்க போகிறது இல்லை, கைகளை உயர்த்தி வைத்துக் கொண்டு ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, எதெல்லாம் கையை உயர்த்தி ஜெபித்தோமோ பல காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறத நான் சாட்சியா சொல்ல முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது நம்ம கைகளை உயர்த்தி ஜெபித்தல், it's a powerful form of intercession. கைகளை உயர்த்தும் போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்துகிறதனுடைய பிரதிபலிப்பு. மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போகும்போது ஆரோனும் ஊரும் ஒரு கல்லின் மேலே மோசேயை உட்கார வைத்து பக்கத்தில் அவங்க 2 பேரும் மோசேயினுடைய கரங்களை தாங்கினார்களாம். எதற்காக தாங்கினார்கள்? ஏனென்றால் இவருடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜெயித்தது. உங்கள் ஊழியக்காரனுடைய கைகளை தாங்கி பிடிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா ஊழியர்களுடைய கைகளை தாங்கி பிடிக்கிறோமா? அவருடைய கரங்கள் மேல ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம், ஒரு இன்டர்செஷன், ஒரு அதிகாரம். There is authority in these hands. இந்த கைகளிலே அதிகாரம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வரங்களை கொடுக்கும் போது, ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கும் போது நம்ம கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுகிறோம். கைகளிலே ஒரு உஷ்ணத்தை உணர்கிறோம். நாம் பல முறை என் கைகள் அப்படி எண்ணெயால் நிரம்பி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஊழியர்கள் எனக்காக ஜெபிக்கும் போது என் கை அப்படியே ஃபுல் ஆயிலியா மாறுறதை நான் பார்த்திருக்கிறேன். உஷ்ணத்தை உணர்ந்திருக்கிறேன். இந்த ஹீலிங் கிஃப்டுக்காக நான் ஜெபிக்கும் போது சில தேவ ஊழியர்கள், உலக பிரசித்தி பெற்றவர்கள், என் மேல் கைகளை வைக்கும் போது, அல்லாவிட்டா அனாயிண்டிங் செஷன்ல லீட் பண்ணும்போது என் கைகளில் உஷ்ணமாக இறங்குறத நான் பார்த்திருக்கிறேன். சில நேரத்தில் அப்படியே சில்லுன்னு ஆயிடும். பல அனுபவங்கள் இந்த கைகளிலே உணர முடியும். இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் யுவர் ஹார்ட், த ஹேண்ட்ஸ். ஆகவேதான் இந்த கைகளை நீங்க நீட்டி ஜெபிக்கணும், கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கணும். மோசே கைகளை நீட்டி அன்றைக்கு ஜெபித்ததுனால அமலேக்கியரை இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இந்தியாவில் அநேகமாயிரம் அசுத்த ஆவிகள் விரட்டப்பட வேண்டும் என்றால் சபை கைகளை உயர்த்தி நிற்க வேண்டும். சபை தேவ ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளுடைய கரத்தை தூக்கி ஏந்தி பிடிக்க வேண்டும். எனக்கு கேள்வி என்னன்னு சொன்னா, ஆரோனும் ஊரும் மோசேக்கு பதிலாக கையை தூக்கி நின்றுக்கலாம்ல. மோசே, கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க, நாங்க கையை உயர்த்துறோம், கீழே ஜெயிப்பாங்கன்னு. Sometimes you have to understand the role of what God desires. ஆண்டவர் மோசே என்கிற மனிதனுடைய அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவருடைய கைகளை உயர்த்தும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். You cannot debate about that. மீரியாமோ ஆரோனோ ஊரோ நாங்க கையை தூக்குறோம் ஆண்டவரே கீழே ஜெயிக்கட்டும்னா கிடையாது. அதற்காக தேவன் அழைத்த அந்த ஊழியர்களை கர்த்தர் கரங்களை உயர்த்தி நிற்க வைப்பார். அப்ப நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த வல்லமையான ஊழியர்களுடைய கைகள் தளர்ந்து போகாமல் நிற்க அந்த கைகளை தாங்கி பிடிக்கிற ஆரோனும் ஊரும் தான் இன்னைக்கு தேவை.
இன்னைக்கு மோசேக்கள் கைகளை தூக்கி நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஆரோன் ஊர் தான் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் மோசையாக ட்ரை பண்ண முடியாதுங்க. Sometimes you have to understand there are people that God has chosen to stand as the Moses for their generation. Church, lift up your hands and hold the hands of your pastor, of your leaders. நான் விசுவாசிக்கிறேன் மோசேக்குடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததா உங்க கையில கர்த்தர் இன்னைக்கு கேட்பார். மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? உன் கையில் என்ன இருக்கிறது? யாத்ராவும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மோசேயை அழைத்த போது ஆண்டவர் மோசே கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ல விரும்பினது என்னன்னு சொன்னா, உன் கையில நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் கையில இருக்கிறது கோலுன்றாரு. கோலை போட்டா பாம்பா மாறுது. கோல் அதிகாரம் இல்லைங்க, கையில தான் அதிகாரம் இருந்துச்சு. கோல் யார் கையில வேணா இருக்கலாம், ஆனா மோசே கையில அந்த கோல் இருக்கும் போது அந்த கோலுக்கு வல்லமை. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. You understand what God is trying to say? It's not about the stick. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கோல்ல தான் வல்லமை இருக்குது. கோல் இல்லைங்க, கையில. அவர் கேட்டதே என்னன்னு சொன்னார், உன் கையில் இருக்கிறது என்னன்னு தான் கேட்டார். கைய உன் மடியில போடு, வெளியே எடு. கை பார்த்தா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. கையை திருப்பியும் உள்ள போடு, திருப்பியும் வெளியேடு. கையை பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ஆயிடுச்சு. உறைந்த மழையை போல ஆயிடுச்சு அப்படியே. அதே யாத்ராவும் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா அந்த கையில தான் கர்த்தர் அடையாளத்தையே காமிக்கிறார். உங்க கையில அடையாளம் இருக்கிறது, உங்க கையில அற்புதம் இருக்கிறது. கர்த்தர் அதை மோசேக்கு நிரூபிப்பதற்காகவே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே ஜெப வீட்டுக்கு சென்ற போது அங்கே ஒரு சப்பானி இருக்கிறான். சப்பானி கிட்ட பக்கத்துல போய் எங்களை உற்றுப்பார். அவன் உற்று பார்த்தா இவர் சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வாயில சொன்னது, கையில செஞ்சது. அற்புதம் நடப்பதற்கு 2 தேவை, ஒன்று அறிக்கை, மற்றொன்று கரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுடைய கரங்களை அற்புத கரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் உடைய கைகள், வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாரா? பவுலின் கைகளின் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை அவர் செய்தாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 19:11, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்களா? உங்க கைகளின் மூலமா கர்த்தர் விசேஷித்த அற்புதங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கைகளிலே துதி, உங்க கைகளிலே ஜெபம், உங்களுடைய கைகளிலே ஆசீர்வாதம், உங்களுடைய கைகளிலே தேசத்துக்கான இன்டர்செஷன், உங்கள் கைகளில் அற்புதங்கள், அடையாளங்கள். பேதுரு அதனால்தான் அந்த கையை பிடிச்சு தூக்கி விட்டார், சுகமாகிட்டார். நீங்க யார் மேல் கைகளை வைக்கிறீர்களோ விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர் மேல், வியாதியஸ்தர் மேல், வியாதியஸ்தர் மேல். ஐயோ, அந்த வியாதி எனக்கு தொத்திருமா? தொத்தாது, பயப்படாதீங்க. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ அது மேல கைய வச்சா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா அவர் யூத ரபி, வேதத்தை நன்றாக அறிந்தவர். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், இது வசனம் நோட் பண்ணுங்க. மார்க் 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், அப்புறம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமென். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். There is a miracle in your hands.
புருஷர்களே உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்துங்கள்னு எதுக்காக பவுல் தீமோத்தி கிட்ட சொல்றார்? ஏன்னா உங்க கையில அற்புதம் இருக்குதுயா. உங்க கையில விசேஷமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாத. உன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. உன் கையில அற்புதங்களை கர்த்தர் தர விரும்புகிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா போட்டிருக்குது, அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ். பவுல் கைகளினாலே என்ன மாதிரி மிரக்கிள்ஸ்? அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ்னா என்ன அர்த்தங்க? யூஷுவல் நடக்கிற தலைவலி, முதுகு வலி, வயிற்று வலி, மண்டை குத்து, வயிற்றால போகிறது, கால் வலி, மடக்க முடிய மாட்டேங்குது, நிமித்த முடிய மாட்டேங்குது, இதெல்லாம் இல்லை. விசேஷித்த அற்புதங்கள்னா என்ன அர்த்தம்? கால் வளருது சார். முட்டிக்கு கீழே எனக்கு போலிய கால் ஒரு கால் குட்டை, ஆனா இவர் ஜோமனர் என் கால் வளர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய ஊழியத்தினுடைய கிளிப்பிங்கை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த 1940களில் நடந்த அற்புத அடையாளங்கள்ல ஓரல் ராபர்ட்ஸ் இவர் மூலமா இன்னும் 2-3 வல்லமையான ஊழியர்கள் இருந்தார்கள். பாஸ்வர்த் இவருடைய ஊழியங்கள்ல பிரதானமாய் ஆண்டவர் செய்த பிபி ஆலன் இவருடைய ஊழியத்தில் பிரதானமா ஆண்டவர் செய்த அற்புதம் என்னன்னு சொன்னா, போலியோனால குட்டையா இருந்த காலில் ஷூல பெருசா போட்டிருப்பாங்க தெரியுமா? ஒரு காலுக்கு ஷூ பெருசா இருக்கும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த சின்ன பையனுக்கு ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபிக்கிறத பாருங்க. இந்த பையனுக்கு ஒரு கால் குட்டை. இப்போ தேவ ஊழியக்காரர் என்ன பண்றார்? அவருடைய கைகளை அந்த கால்கள் மேல வைத்து அந்த சின்ன பையனுக்காக ஜெபித்த மாத்திரத்தில் அந்த பையனுடைய கால் எல்லாருக்கும் முன்னாடியும் பார்க்க வளர்ந்துட்டு, பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தாங்கி நடந்த அந்த பையன், கிரச்சஸை வச்சு நடந்த பையன் பாருங்க, அந்த கிரச்சஸ் இல்லாம ஸ்ட்ரைட்டா நடந்து வரத பாருங்க. இதே ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த அந்த குகைக்கு அவர் உள்ள போய் ஜெபிச்சுட்டு, இந்த உயிர் தெழுத வல்லமை வேண்டும் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறார். வெளியே வந்தா பக்கத்துல ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவருடைய காலில் இதே மாதிரி பிரச்சனை. வெளியே வந்தவருக்குள்ள பயங்கர வைராக்கியம். இயேசுவின் உயிர் தெழுந்த நாமத்தில் சொல்லுகிறேன், எழுந்து நடனார். அவ்வளவுதான். பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், கால் ஊனமா இருந்த ஆளு கால் வளர்ந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. பவுலின் கைகளின் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை செய்தவர். அப்போஸ்தலர் 19:11 படி நான் இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி 2 கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய கரங்களிலே அந்த விசேஷித்த அவருடைய வல்லமை, புருஷர்களே உங்களுடைய கைகளிலே அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. உங்களுடைய கைகள் மூலமாய் விசேஷித்த அற்புதங்கள். கைகளை உயர்த்துங்க, உங்களுடைய கரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க கைகளை கர்த்தர் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். வாசிங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 35வது வசனம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில், எல்லாரும் சொல்லுங்க, வெண்கல வில். வெண்கல வில் எப்படிப்பட்ட வில்? குச்சினால செய்யப்பட்ட வில் இல்ல, வெண்கல வில். அம்பு இல்ல, வில். அம்பு வேற, வில்லு வேற. வில்லுல தான் நாண் ஏத்தி அம்பு விடுவாங்க. அந்த வெண்கலத்தினால செய்யப்பட்ட அந்த வில்லையே புயங்களால் வளையும்படி என் கைகளை என்ன பண்றாரு? யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். நான் அந்த சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லி, ஹல்லேலூயா. என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அதே
வசனத்தை நீங்க சங்கீதம் 18:34 வாசிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சங்கீதம் தான். தாவீது கர்த்தருக்கு பாடின சங்கீதம். 2 சாமுவேல் 22 அதிகாரமும் சங்கீதம் 18 அதிகாரம் ரெண்டும் ஒன்றுதான். என்னால வெண்கல வில்ல வளைக்கிறதுக்கு கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். 144 சங்கீதம் 1 வசனத்திலே அவர் சொல்றாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? He trains my hands for war, my fingers for battle. உங்களால முடியுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். வெண்கல வில்ல நீங்க வளைக்க போறீங்க. வெண்கலம்ன்றது உலோகங்க, ஒரு மரம் அல்ல, ஒரு திடப்பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால வளைக்க முடியாத வளைக்க முடியும். ஏன் வெண்கலத்துல வில்லு பண்றாங்கன்னா, மரத்துல செஞ்சு நீங்க அந்த வில்ல இழுக்கும் போது அந்த வில்லுடைய அந்த நடுப்பகுதி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் உலோகமாகிய வெண்கலத்துல அந்த வில்ல செஞ்சு வைக்கிறாங்க. அம்பு விடும்போது இழுத்தா, அந்த ஸ்ட்ரிங்கை இழுத்தா இது வளைஞ்சு உடையாதுன்னு சொல்லி வெண்கலத்துல வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், வெண்கல வில்லையே உன் கையால வளைக்க முடியும். அப்படிதான் என்ன அர்த்தம்? வளைக்க முடியாதத உன் கையால வளைக்க வைக்க, உன் கைகளை நான் யுத்தத்துக்கு பழக்க வைக்க போறேன். உன் கைகளை போருக்கு நான் பழக்க வைக்க போறேன். எழும்பி நிற்கிறீங்களா? 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்க கையில நீங்க எதை செய்யறீங்களோ அதான் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்ல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will be blessed. Your hands will be blessed. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹalleluya. ஆண்டவருடைய கண்கள் ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய். The Lord looked at the hands of Zerubbabel and was happy. உங்க கையை கர்த்தர் இன்னைக்கு பார்த்தா சந்தோஷப்படுறாரா? ஏன் ஜெருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்த்தார்னா, ஜெருபாபேல் ஒரு பில்டர். ஜெருபாபேல் ஒரு கட்டுமான வேலை செய்கிறவர். அவர் உலகத்துல பில்ட் பண்ணதுனால சந்தோஷமா பார்க்கல. அவர் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு கையில் இருக்கிற தூக்கு நூலை பயன்படுத்துறதுனால கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல்னா என்ன தெரியுமா? மட்டம் பார்ப்பாங்கல்ல, செவரு கட்டிட்டு பக்கத்துல நூலை வச்சு இப்படி பிடிப்பாங்க. ஒரு கட்டையில இருந்து கீழே ஒரு கட்டை தொங்கும். அந்த நூல் ஸ்ட்ரைட்டா இருக்குதான்னு இப்படி வச்சு பார்ப்பாங்க. அதை வச்சுதான் அந்த ஸ்ட்ரைட்னஸ் பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல், அவனுடைய ப்ரொஃபஷனலுக்கு பயன்படுத்துற தூக்கு நூலை ஏன் கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட்டார்னா, அது கர்த்தருடைய வீட்டை அழகுபடுத்துறதுக்கும் அலங்கரிப்பதற்கும் கட்டுவதற்கும் அந்த தூக்கு நூல் பயன்பட்டது. உங்க பிசினஸ் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பயன்படுகிறதா, அல்லது ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு போய் உங்க தூக்கு நூலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஜெருபாபேல் என்று சொன்னால் யார் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன் கைகளை ஒப்பு கொடுக்கிறவர். Have your hands been surrendered to the Lord's house for building his church? உங்க பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்க விரும்புகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, very very important that we hold our hands high before God. நம்முடைய கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இப்போ நம்ம ஜெபிக்கும் போது
கண்டிப்பா கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்க கரங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து, அவருடைய சபையை ஆசீர்வதித்து உங்களை பெருக வைக்க போகிறார். இப்பொழுதும் உங்களுடைய கரங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, கேபிள் டிவி நெட்வொர்க் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, பாஸ்டர் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நானும் இந்த நேரத்தில் இங்க நிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வாரான்னு கண்ணீரோடு நிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரே உனக்கு நேரா கைகளை நீட்டி சொல்றார். கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைப்பேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை என் கரங்களால நான் துடைப்பேன். ஒரு சிரசின் மேல என் கைகளை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அன்னைக்கு எப்ராயிம் மனாசே என்று 2 பேர் யோசேப்புடைய பிள்ளைகளை முன்னாடி நிறுத்தின போது ஆண்டவர் தன் கரத்தை கிராஸ் பண்ணி எப்ராயிம் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் சொல்றார், நான் உன் மேல கிருபையா என் கரத்தை வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் மனாசேக்கு ஆசீர்வாதம், அப்புறம் தான் எப்ராயிமுக்கு வரணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாக்கோபுடைய கையை கிராஸ் பண்ணி வலது கரத்தை எப்ராயிம் மேல வைக்க வச்சார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க தகுதிப்படாத உங்களை வலது கரத்தின் ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். அவருடைய வலது கரத்தை உங்க மேல வைக்கிறார். அது எதை குறிக்கிறது? தேவ தயவை குறிக்கிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்க மேல அவருடைய வலது கரம் இன்னைக்கு இறங்கி வருகிறது. எல்லா குடி பழக்கத்தை கர்த்தருடைய கணவரை விட்டு எடுத்து போடுவார். எல்லா சுகர் ப்ராப்ளம் சுகம் அடைவதாக, எல்லா கிட்னி ஃபெயிலியர் சுகம் அடைவதாக, எல்லா கேன்சரும் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. 2 கரங்களை உயர்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும். தகப்பனே, என் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். கையிட்டு செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனத்தை கர்த்தர் நீர் மாற்றி பலனாக அவர்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை வளமாக்கும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.